ஹே காய்ஸ், வெல்கம் டு ரேப் கோட். இந்த வீடியோவில் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜாவா யூஸ் பண்ணி எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஏபிசிடி சொல்கிற மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வார்த்தையை எழுதணும்னா நம்ம ஏபிசிடி படிக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு லாங்குவேஜையும் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணுன்னா அந்த லாங்குவேஜில் ஹலோ வேர்ல்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? இப்போது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஜாவாவில் ஹலோ வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ஜாவாவில் ஹலோ வேர்ல்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹலோ வேர்ல்டு மட்டும் இல்லை, வர எல்லா டாபிக்ஸுமே மற்ற லாங்குவேஜ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பைத்தன் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா ஜாவாவில் அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கம்பைலர் தேவை. நான் யூஸ் பண்ணுற கம்பைலர் இன்டெல்ஜே. இந்த கம்பைலர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன் எப்படி இந்த கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாகவே போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு உங்கள் பிசியில் இந்த கம்பைலர் இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு கம்பைலர் தான் தேவையில்லை, நான் அப்படியே ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் குரோம் போயிட்டு ஜாவா ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வர ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் ஜாவா கோடு எழுதலாம். அது கண்டிப்பாக அவுட்புட் வரும். இல்லை எனக்கு இன்ட்ரோ இல்லைன்னா கூட என்னால் கோடு எழுத முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்பைலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஜாவா ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணால் தான் அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஜாவா ஃபைலை க்ரியேட் பண்ணால் தான் நம்ம அதுக்குள்ளே நம்ம ஜாவா கூட எழுத முடியும். இப்போது நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபைல் ஜாவா ஃபைலா இல்லை டெக்ஸ்ட் ஃபைலா இல்லை ஒரு எக்ஸல் ஃபைலாக எப்படி கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கணும் அதோட எக்ஸ்டென்ஷன். இப்போது ஜாவாவோட எக்ஸ்டென்ஷன் என்னென்னா டாட் ஜாவா. எப்பயுமே ஒரு ஜாவா ஃபைலை க்ரியேட் பண்ணுறப்போ டாட் ஜாவாவை தான் க்ரியேட் பண்ணணும். ஆனால் இந்த கம்பைலரில் நம்ம அந்த டாட் ஜாவான்ற எக்ஸ்டென்ஷன்லாம் போடவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம ஃபைல் நேம் மட்டும் கொடுத்து என்ட்ரு பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே அது ஒரு ஜாவா ஃபைலாகவே சேவ் பண்ணிக்கும் இந்த கம்பைலரில். ஓகேவா? ஓகே, இங்கே இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எஸ்ஆர்சி அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுத போகிறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் இல்லை எஃப்எல்ஸ் ப்ரோக்ராம் எதை எழுத போகிறீங்கனாலும் இந்த எஸ்ஆர்சி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நாளைக்கு பின்னே ஏதாச்சும் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கூட அங்கேயும் இந்த எஸ்ஆர்சி அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் அதோட மெயின் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹோம் பேஜ், ப்ரொஃபைல் பேஜ் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பேஜெலாம் அந்த எஸ்ஆர்சி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே தான் எப்பயுமே நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த எஸ்ஆர்சியை ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் ஜாவா ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், கிளாஸ் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் எப்பயுமே இந்த கம்பைலரில் கிளாஸை தான் சூஸ் பண்ணி நம்ம ஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது டாட் ஜாவாவாக சேவ் ஆகும். இப்போது ஒரு வேளை நீங்கள் கீழே இருக்க இன்டர்ஃபேஸ் ஈனம் அப்படின்ற க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வேற ஒரு ஃபார்மேட், அதுவும் ஜாவா தான், ஆனால் ஜாவாவில் வேற ஒரு ஃபார்மேட். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃபைல் நேம் போட்டு கிளாஸை சூஸ் பண்ணிக்கிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் எப்படி சேவ் ஆகும்னா நீங்கள் கொடுத்த நேம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா அப்படின்ற சேவ் ஆகிடும். இதுக்குள்ளே நம்ம வழக்கம் போல் நம்ம கோடு எழுத ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோடனே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு கோடு வரும். இது நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோடை நான் ஃபுல்லாக ரேஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிப்பேன். இந்த கம்பைலரில் நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சில கோட்ஸ் கொடுக்கும். அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜாவா எப்பயுமே ஒரு ஜாவா ஃபைல் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம்னு இல்லை, நீங்கள் ஜாவாவில் கோடு எழுதுனாலே அந்த கோடு கிளாஸ்குள்ளே தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாவாவில் நீங்கள் எழுதுகிற கோடு எப்பயுமே ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். பிகாஸ் மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது ஜாவா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா கிளாஸ்க்குள்ளே தான் எப்பயுமே ஒரு கோடிங் எழுதணும் ஜாவாவில். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு ஜாவா ஃபைலை எதுக்குள்ளே எழுதணும்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது என்னன்னா, எப்பயுமே ஒரு கிளாஸ் நேமும் நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் நேமும் இருக்குல்ல, இப்போ ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவான்னு க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா அதை தான் நம்ம கிளாஸ் நேமாகவும் செட் பண்ணணும். இது செகண்ட் திங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு ஜாவா கோட கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் எழுதுவோம். அண்ட் தென் அந்த கிளாஸ் நேமும் நம்ம க்ரியேட் பண்ண ஜாவா ஃபைலோட ஃபைல் நேமும் இருக்குல்ல, ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா அப்படின்னு இருக்குல்ல, அதுவும் நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸ் நேமும் எப்பயுமே சேமாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் திங் மெயின் மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி படிச்சிருந்தா தெரியும். எப்பயுமே சியில் மெயின் மெத்தட் தான் மேனிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கம்பைலர் எப்பயுமே நம்ம ஒரு கோடை எழுதிட்டு ரன் பண்ணோன்னா
கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா மெயின் மெத்தட் எங்க இருக்கோ, அத தேடி அதுக்குள்ள இருக்க கோட தான் ரன் பண்ணும். ஸோ, இதுலயும் அப்படிதான். கிளாஸ்க்குள்ள கிளாஸ்க்குள்ள தான் ஜாவா கோட் எழுதுவோம். அந்த கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட் இருக்கணும். எப்பயுமே மெயின் மெத்தட் மேண்டட்டரி தான் ஜாவாலயும், சி மாரியே. ஸோ, அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட். அந்த மெயின் மெத்தட்குள்ள தான் நம்ம எல்லா கோடும் எழுதுவோம். அப்படி மெயின் மெத்தட் எழுதலினா, நம்ம இந்த ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது கம்பைலருக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாது. அதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ற பிளேஸ் குடுத்தா தானே அதுக்கு எங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ, மெயின் மெத்தட் தான் அது ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்கும். ஸோ, கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணணும். அந்த மெயின் மெத்தட்குள்ள தான் நம்ம செட் ஆஃப் கோட்ஸ் எழுதுவோம். ஓகேவா? தென் இப்போ நான் இத ரைட் பண்ணி காமிக்கிறேன் கோடா. அப்போ உங்களுக்கு உங்களுக்கு நான் தெளிவா புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அண்ட் தென் ஃபைனலி நம்ம ஹலோ வேர்ல்ட பிரிண்ட் பண்ணணும். ஸோ, லாஸ்ட் ஸ்டெப் வந்து பிரிண்ட். ஓகேவா? ஓகே. இப்போ எப்படி ஒரு கிளாஸ கிரியேட் பண்றது? ஒரு கிளாஸ கிரியேட் பண்றது வந்து நம்ம வேரியஸ் டைப்ல கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக், பிரைவேட்ன்னு சொல்லிட்டு இந்த பப்ளிக், பிரைவேட் இதெல்லாம் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம் படிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஜாவா எனக்கு ஐடியாவே இல்ல அப்டின்னா, நான் சொல்றது தான் உங்களுக்கு புரியாத மாரி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியாத மாரி இருக்கும். ஆனா போக போக நீங்க அத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ நான் சொல்ல வரதெல்லாம் ஜஸ்ட் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. இதுனா இவ்வளோதான் அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு போட போட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்துரும். ஸோ ஜாவா நம்மளுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பப்ளிக். எப்பயுமே ஒரு கிளாஸ நம்ம 3 விதமா கிரியேட் பண்ணலாம். பப்ளிக், பிரைவேட் அண்ட் டிஃபால்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. நான் அது வர வர வீடியோஸ் சொல்றேன். இப்ப நான் வர வர வீடியோஸ்லாம் கிளியரா சொல்லுவேன். எல்லா டாபிக்குமே சொல்லுவேன். ஜஸ்ட் நான் இப்ப கிரியேட் பண்ற கிளாஸ பப்ளிக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் ஒரு கிளாஸ கிரியேட் பண்றதுக்கு கீவேர்ட் என்னன்னா கிளாஸ் தான். ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணணும்னா அது கீவேர்ட் கிளாஸ். கிளாஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் கிளாஸ கிரியேட் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் அண்ட் தென் ஒரு ஸ்பேஸ் விட்டு கிளாஸ் அண்ட் தென் கிளாஸ் நேம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எப்பயுமே கிளாஸ் நேமும் நம்ம கிளாஸ் நேமும் நம்ம கிரியேட் பண்ற ஃபைல் நேமும் சேமா தான் இருக்கணும் ஜாவாவ பொறுத்தவரைக்கும். ஸோ பப்ளிக், கிளாஸ் அண்ட் ஃபைல் நேம். எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக் கிளாஸ் ஃபைல் நேம் என்ன? ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா. ஸோ ஹலோ வேர்ல்ட் அண்ட் தென் கர்லி பிராக்கெட். எப்பயுமே கோடிங்கை பொறுத்த வரைக்கும், ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருந்துச்சுன்னா, அதுக்கு எண்டிங் வந்து ஒரு க்ளோஸ் பிராக்கெட் இருக்கணும். இதான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். இப்படிதான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபைனலி ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். நம்ம அதை 3 விதமா டிக்ளேர் பண்ணலாம். பப்ளிக், பிரைவேட் அண்ட் டிஃபால்ட்ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜஸ்ட் பப்ளிக்கை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது என்னன்னு நான் வர அப்கமிங் கிளாஸில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் பப்ளிக்னா என்னன்னா எல்லாத்தாலையும் அக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக்னா யார் வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதோட சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இதுதான். தென் பப்ளிக் அண்ட் தென் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா என்னன்னா, இப்போது நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள எழுதுகிற ஒரு ஃபங்க்ஷனை அதோட கிளாஸ் நேமே இல்லாம அக்சஸ் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்டாட்டிக்ன்னு போடுவோம். எனக்கு புரியுது. நான் சொல்றது உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஜாவா நீங்க இப்ப தான் கத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு புரியாது. வர அப்கமிங் கிளாஸ்ல இந்த ஸ்டாட்டிக்னா என்ன? பப்ளிக்னா என்ன? கிளாஸ்னா என்ன? அப்படின்னு தெளிவா புரிஞ்சிரும். இப்போதைக்கு சிம்பிளா ஒரு கிளாஸ் இருக்கணும். அந்த கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட் இருக்கணும். அந்த மெயின் மெத்தட்குள்ள தான் நம்ம கோட் எழுதுவோம். இதான் டாபிக். ஸோ இது ஞாபகம் இருந்தா போதும். உங்க எல்லாம் எந்த கோடாலும் எழுத முடியும் ஜாவால. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பப்ளிக்ன்னு போடுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் அண்ட் தென் வாய்ட் மெயின். இந்த வாய்ட் மெயினுங்கிறது நீங்க சி படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். வாய்டுனா நோ ரிட்டர்ன் டைப். அது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ வாய்ட் அண்ட் தென் அதோட ஃபங்ஷனோட நேம். ஃபங்ஷனோட நேம் என்ன சொன்னேன்? மெயின். எப்பயுமே மெயின் ஃபங்ஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் ரன் பண்ணா கம்பைலர் அத ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இந்த வார்த்தை உங்களுக்கு எதுவுமே புரியலன்னா பிரச்சனை இல்ல. அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு புரியும். ஸோ பயப்படாம நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அண்ட் தென் ஆர்குமெண்ட்ல நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ். இது வந்து இன்லைன் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு அப்கமிங் கிளாஸ் சொல்றேன். ஜஸ்ட் இதான் ஸ்ட்ரக்சர். ஒரு ப்ரோகிராம் எழுதணும்னா ஜாவால ஒரு ப்ரோகிராம் எழுதணும்னா ஒரு கிளாஸ், அதுக்குள்ள ஒரு மெயின் மெத்தட், அதுக்குள்ள தான் நம்ம கோட் எழுதுவோம். ஸோ இதான் ஸ்ட்ரக்சர். இது உங்களுக்கு போக போக புரிஞ்சிரும். ஸோ அத பத்தி வொரி பண்ண வேணாம். அண்ட் தென் உள்ள இப்ப நம்ம இந்த கோட எதுக்கு எழுதியிருக்கோம்னா, ஒரு ஹலோ வேர்ல்ட பிரிண்ட் பண்றதுக்கு எழுதியிருக்கோம். ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இப்ப சி படிச்சிருந்தீங்கன்னா, பிரிண்ட்எஃப் அப்படின்றது இருக்கும். பைத்தான்ல பிரிண்ட் இருக்கும். ஆனா ஜாவால கொஞ்சம் பெருசா இருக்கும். ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. நம்ம இப்ப எதுல ஒர்க் பண்றோம் இது எப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். சிஸ்டம். நம்ம எதுல ஒர்க் பண்றோம்? சிஸ்டம். ஸோ சிஸ்டம் டாட் நம்ம எதுல அவுட்புட் கொண்டு வர போறோம்? அவுட்புட் எதுல கொண்டு தான் வரப்போறோம். ஸோ அவுட்புட்டுக்கு சிம்பிளா அவுட். ஸோ சிஸ்டம் டாட்
அவுட் டாட் எப்பயும் போல ஜாவா பைத்தான்ல பிரிண்ட்ன்ற மாதிரி இங்கே பிரிண்ட். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்ற இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம எந்த ஒரு இதை வேணா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு போட்டு அதுக்குள்ள டபுள் கொட்டேஷன்ல என்ன அது அப்படியே அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான். பைத்தான்ல பிரிண்ட்னு போட்டு டபுள் கொட்டேஷன்ல போடுறது எல்லாமே பிரிண்ட் ஆகும். இங்க வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு போடுறதெல்லாம் பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான். ஸோ ஓகே, இப்போ பிரிண்ட்னா என்ன பார்த்தாச்சு. அது அப்படியே அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் எல்என்னா என்னன்னா, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் போட்டோன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு எம்டி ஸ்பேஸ் விடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டை முதல்ல நான் ரன் பண்றேன். ரன் பண்ண என்ன அவுட்புட்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, ரன் பண்றேன். இங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்றத மட்டும் அவுட்புட்டா வந்திருக்கு. அந்த ஹலோ வேர்ல்டு முடிஞ்ச உடனே டைரக்டா ப்ராசஸ் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0 அப்படின்னா எந்த ஒரு எரருமே இல்லாம கோட் ரன் ஆயிடுச்சு அப்படின்றது தான் மெசேஜ். ஓகேவா? ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட் வந்துருச்சு. அப்படியே கோட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒருவேளை நான் ஹலோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் போட்டு ரன் பண்ணனா அப்ப என்ன வரும்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு லைன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோகிராம் முடிஞ்சிருக்கு. ஸோ பிரிண்ட்னா ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் எல்என்னா ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லைன் போகும். இதான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டுக்கும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட். நான் திருப்பியும் சொல்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னா நம்ம டபுள் கொட்டேஷன்ல கொடுக்கறத பிரிண்ட் மட்டும் பண்ணும். அப்படி ப்ரோகிராம் முடிஞ்சிடும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னா ஒரு நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுக்குறத பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோகிராம் ஃபினிஷ் ஆகும். ஸோ இதான் ஜாவால ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம்க்கான கோடு. நான் சிம்பிளா சொல்றேன். இந்த பப்ளிக் கிளாஸ், ஹலோ வேர்ல்ட், இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் ஃபங்ஷன் கிரியேட் பண்ணணும். அந்த மெயின் ஃபங்ஷனுக்குள்ள தான் நம்ம எல்லா கோட் எழுதுவோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணும்போது பப்ளிக் கிளாஸ் அண்ட் தென் ஹலோ வேர்ல்ட், இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்தே போடுங்க. அது போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இல்ல அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு புரியும். ஸோ அத பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? வழக்கம் போல கிளாஸ், அதுக்குள்ள ஒரு மெயின் ஃபங்ஷன், அதுக்குள்ள தான் ஒரு ஸ்டெப் ஆஃப் கோட் எழுதுவோம். அவ்வளோதான். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஜாவாவோட கன்டினியூஸா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுவேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அடுத்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் போடுவேன். இதெல்லாம் நீங்க ரெகுலரா கத்துக்கணும்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாரி இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழ குடுக்குறேன். அதுலயும் போஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுல 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் 30 செகண்ட்ல ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணி ரீல்ஸா போடுவேன். அது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.